புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சித்துறை ஓய்வூதியர்கள் சங்கம் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை மீட்டெடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு நினைவூட்டும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை திருவான்மியூர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வளாகத்தில் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் சார்பில் மென் ஆஃப் தமிழ்நாடு போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர் செல்வராஜ், திரைப்பட நடிகைகள் ஷக்கீலா, அனுரேயா ராமன் மற்றும் திரைப்பட நடிகர் மேத்யூ வர்கீஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாரம்பரிய சுற்று, பிட்னஸ் சுற்று, கார்ப்பரேட் நடை, கேள்வி பதில் என 3 பிரிவுகளாக நடந்த இந்த நிகழ்ச்சியில் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதில் 40 பேர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன். இது இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. மேன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் சிறந்த மனிதர், சிறந்த ஆண் மகன் யார் அப்படின்னு இங்கே செலக்ட் பண்ண போறாங்க. இதுல செலக்ட் ஆகிற 3 பேர் வெளிநாட்டுகளில் போய் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ண போறாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த 3 பேர் மட்டும்தான் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா ஆண் மகன்களும் அழகானவர்கள், அறிவானவர்கள். ஏன்னா ஆண்னாலே அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறவன் தான். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் குடும்ப நல பதிவு சம்பந்தமாக சுகாதாரத்துறை பணியாளர்கள் மூலம் கணக்கெடுக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்ட சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று கணக்கீடு பணி செய்வதால் உடைமைகளை ஒரு வீட்டின் முன்பு வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனை மர்ம நபர் ஒருவர் லாபகமாக திருடி சென்றுள்ளார். அந்த சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் கரூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் யார் அந்த சார் என்றும் சேவ் அவர் டாக்டர்ஸ் என்ற தலைப்பில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டுள்ளது. இந்த சுவரொட்டி வீடியோ தற்போது இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினரின் மாநில குழு கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் முகமது அலி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பால் கொள்முதல் உயராததற்கு ஆட்சியில் அதிகாரத்தில் உள்ள பலருக்கு தனியார் பால் நிறுவனங்களோடு தொடர்பு இருப்பதாக அச்சப்படுவதாக கூறினார். மேலும் தனியார் பால் நிறுவனங்களை பாதுகாப்பது மறைமுக திட்டமாக உள்ளதாகவும் விமர்சித்து பேசினார். திருவள்ளூர் நகராட்சி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படும் கழிவுநீரால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மழைநீர் கால்வாய் மூலம் கூவம் ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும், துர்நாற்றம் காரணமாக நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் சுத்திகரிக்கப்படும் மற்றும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரை கூவம் ஆற்றில் கலக்காமல் மாற்று நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி ஏரியில் 1290 கன அடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருந்தது. இந்த ஏரியில் புழல், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகளுக்கு 800 கன அடி நீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பூண்டி ஏரியிலிருந்து மீண்டும் வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றுக்கு திறக்கப்பட்டது. இதன் காரணமாக கொசஸ்தலை ஆற்று கரையோர மக்களுக்கு ஆட்சியர் முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரப்பேட்டையில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 2 பெண்கள் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தபோது விபத்து ஏற்பட்டது. இதில் விபத்தில் சிக்கிய 2 பெண்களும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அப்போது லாரியில் சிக்கிய 2 பெண்களுடன் இருசக்கர வாகனமும் சுமார் 20 அடி தூரம் இழுத்து செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை அருகே தலையாம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த மணிமாறன் என்பவர் சமூக சேவகராக செயல்பட்டு வருகிறார். இவர் உறவினர்களால் கைவிடப்பட்டு இறந்தவர்களின் உடலை போலீசார் அனுமதி பெற்று சொந்த செலவில் அடக்கம் செய்து வருகிறார். அந்த வகையில் வேலூர் பாலாற்றில் உள்ள மயானத்தில் 2 ஆதரவற்ற சடலங்களை நல்லடக்கம் செய்தார். சமூக சேவகர் மணிமாறன் இதுவரை தமிழகம் முழுவதும் ஆதரவற்ற 3008 உடல்களை அவரது சொந்த செலவில் அடக்கம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை கோழிப்பண்ணை, வாழை மரங்கள், சோலார் மின்வேலிகள் ஆகியவற்றை சேதப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து குடியாத்தம் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த குடியாத்தம் வனத்துறையினர் யானை சேதப்படுத்திய கோழிப்பண்ணை மற்றும் வாழை மரங்கள், சோலார் மின்வேலிகளை பார்வையிட்டு விசாரணை செய்தார். கிராமத்துக்குள் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் ஒற்றை காட்டு யானையை காப்பு காட்டில் விரட்டிவிட வேண்டும் என ஊருக்குள் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஊரில் வருது, நாங்கள் ஊருக்கா தெரிஞ்சுக்கின்னு போய் ஓட்டுறோம், எல்லாம் விரட்டி ஓட்டும் போது எங்கேயாவது போய் வந்து ஒரு இடத்துல வந்து அது மறுவாடி நின்றுக்குது, இருட்டில் தெரியுதில்ல. சரி, நாங்கள் போயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் வரும்போது ரிட்டர்ன் வந்து 1 மணிக்கோ 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு அது எப்போ வருதுன்னே தெரியல, வந்து திருப்பி வந்து டேமேஜ் பண்ணிட்டு போகுது. அது மாதிரி இன்னைக்கு வந்து தனவனப்பள்ளி ஊர் பக்கத்துலேயே எங்கள் நிலம் ஏழைக்கு அந்த தோட்டம் வாழை தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த கோழி பண்ணை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிவிட்டு போச்சு. அதுக்குள்ளே நாங்கள் வந்து விரட்டணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜம்புகுட்டப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவர் மகனை அழைத்து வர இருசக்கர வாகனத்தில் சென்ற நிலையில் பாதி வழியில் தலையின் பின்புறம் வெட்டுக்காயத்துடன் மயங்கி கிடந்துள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். சக்திவேல் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சாவில் மர்மம் இருப்பதாக சக்திவேலின் மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். சென்னை ECR, OMR பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாடுவோருக்கு புதிய கட்டுப்பாடுகள் காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 13 கட்டுப்பாடுகளை காவல்துறை சார்பில் வெளியிட்டுள்ளது. கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் போலீசார் எச்சரித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கீழ்ப்பாவூர் பகுதியைச் சேர்ந்த ராமர் என்பவர் IT துறையில் 24 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். இவர் காவல்துறையில் அளித்துள்ள புகாரில் திமுகவை சேர்ந்த கீழ்ப்பவர் பேரூராட்சி தலைவர் BMS ராஜன் என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தை கையகப்படுத்தும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு தனக்கும் தனது குடும்பத்திற்கும் கடந்த 1.5 வருடமாக பல்வேறு வகையில் இடையூறு ஏற்படுத்தி வரும் நிலையில் தன்னுடைய வீட்டின் CCTV கேமராக்களை சேதப்படுத்தியதோடு தனது செல்போனை திருடி சென்றதாகவும் தனக்கு சொந்தமான இடத்தில் போடப்பட்ட கம்பி வேலைகளையும் திருடி சென்றதாக புகார்கள் கூறியுள்ளார். இதனால் காவல் கண்காணிப்பாளர் உடனடியாக தலையிட்டு தனது மேல் உள்ள பொய் புகாரை ரத்து செய்து தனக்கான நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். பட் இவங்க இப்போ என் மேலே ஒரு பொய் கேஸ் போட்டு என்னோட இடத்த கிராப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லாஸ்ட்டு 1.5 இயராக நானும் என் ஃபேமிலியும் சஃபர் ஆகிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நானும் பல CM செல் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆன்லைனில் புகார் அளித்தேன். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இது சம்பந்தமாக பல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. SI கோவிந்தராஜ் அடுத்து முத்தரசி, அப்புறம் உமா மகேஸ்வரி, இந்த பாவூர் சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனு ஃபுல்லாக DMK கண்ட்ரோலில் இருக்குது. லோக்கல் பஞ்சாயத்து தலைவரோட PMS ராஜன்கிற கண்ட்ரோலில் தான் இருக்குது. ராமேஸ்வரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி திருக்கோயிலில் நடிகர் சசிகுமார் இன்று காலை வந்தடைந்து சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து திருக்கோயில் வளாகத்தில் சசிகுமாரை பார்த்த ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் கிராமப்புற விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் வகையில் ஊரக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் பூப்பந்து, சிலம்பம், கபடி ஆகிய போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்ட நிலையில் போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த அணி வீரர்களுக்கு திமுக மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தலா 10,000 ரொக்கம் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர். திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி பகுதி அருகே தர்ஷினி என்பவரின் வீட்டில் 10 ஆண்டுகள் பாசமாக வளர்த்து வந்த நாய் ஒன்று உயிரிழந்ததை அடுத்து மனிதர்களுக்கு செய்வது போல் நாயின் உரிமையாளரான தர்ஷினி அவரது உறவினர்களை அழைத்து ஈமச்சடங்குகள் செய்துள்ளார். இச்சம்பவம் சேரன் மகாதேவியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணை பூங்காவில் வார விடுமுறை நாளான ஞாயிறு மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினரோடு குவிந்தனர். மேலும் பூங்காவில் குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் புதுப்பித்து உள்ளதாகவும் புதிய வகை செடி கொடிகள் நடவு செய்துள்ளதாகவும் இது காண்போரை கவர்ந்து வருவதாகவும் சுற்றுலா பயணிகள் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். 1 இயர் நான் வைடம்க்கு வரதே கிடையாது. இந்த லீவுக்கு நான் வைடம் வந்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு வரலான்னு வந்தேன். எல்லாமே டோட்டல் சேஞ்ச், எல்லாமே புதுசா போட்டுருக்காங்க. தைரியமா விளையாடலாம். நீங்க எல்லாம் லீவுக்கு விளையாடுங்க, நல்லா இருக்கும் வைடம்.
நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலங்களில் கரடி, சிறுத்தை, கருஞ்சிறுத்தை, புலி, காட்டு எருமைகள் பகல் மற்றும் இரவு வேளைகளில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் வலம் வருவது வழக்கமாகிவிட்டது. இந்நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள ஆடத்துறை பகுதியில் பூட்டியிருக்கும் கேட்டினை திறக்க முயற்சித்த கரடியினை அவ்வழியே வாகனத்தில் சென்றவர்கள் வீடியோ பதிவு செய்துள்ளனர். தற்போது இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி செக் போஸ்ட் பகுதியில் அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை சார்பாக 2ஆம் ஆண்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு 2,79,000 ரூபாய் ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் விடுமுறை தினமான இன்று காலை முதலே பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மீனாட்சி அம்மன் கோவிலின் அறங்காவலர் ஏற்பாட்டில் 65 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கோவிலுக்கு பிரத்யேகமாக 2 வேன்களில் அழைத்து வரப்பட்டு மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரையும் தரிசிக்க சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்ததாகவும் முழு மன நிறைவுடன் சுவாமி தரிசனம் செய்ததாகவும் பார்வையற்றோர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். ஆளுமை பயிற்சி ஒரு 5 நாள் திட்டமிட்டிருந்தோம். அதில் ஒரு நாள் எல்லாருமே இங்கே மீனாட்சி அம்மன் கோயில் வரணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் இங்கே சிறப்பு அனுமதி நம்ம வந்து கேட்டிருந்தோம். இங்கே இந்து சமய அறநிலையத்துறையும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ட்ரஸ்டி மீரா மேடம், அன்பு சார், இவங்க எல்லாருமே நம்ம கூட இருந்து உதவி செய்து வந்திருக்கக்கூடிய 60 பார்வை மாற்றுத்திறனாளிகளையும் சிறப்பாக எங்களை கூப்பிட்டு போய் ஆலய தரிசனம் காட்டி அதை கொண்டு வந்து விட்டாங்க. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 70வது வார்டு நேரு நகர் நேதாஜி மெயின் ரோட்டில் இன்று அதிகாலையில் 2 சிறுவர்கள் டியூஷன் செல்வதற்காக நேதாஜி மெயின் ரோடு பகுதியில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்துள்ளனர். அப்பொழுது அவர்களை குறுக்கிட்ட 3 நாய்கள் வழிமறைத்து கடிக்க முயன்ற நிலையில் தற்பொழுது இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மாநகராட்சி நிர்வாகம் முறையாக தெருநாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் இருசக்கர வாகனத்திற்கு பெற்ற கடனுக்காக தவணை தொகையை கட்ட தவறிய பூவரசன் என்ற இளைஞரை நிதி நிறுவன ஊழியர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதனால் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த இளைஞர் அவர்கள் மீது அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டாங்க. சரி, நீங்க இங்கே இருந்து எனக்கு பணம் கட்டிட்டு தான் நீங்க வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பயந்துட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியாம 100 கால் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்கள் 100க்கு எது கால் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டாங்க. 2 அடி அடிச்சுட்டு நீங்கள் எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பயந்து கீழே ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் 100 வந்து இது பண்ணி இது பண்ணாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.